ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த சனி வாரத்தில் இன்னைக்கு நம்ம தேதி பார்த்தீங்கன்னா 8/8. அதனால மாதமும் 8, தேதியும் 8. இன்னைக்கு சனீஸ்வரனுடைய நாள். அதனால சனி பகவானுக்கு இன்னைக்கு நம்மளால என்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன் 4ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்ற சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். இன்று அன்னதானங்களும் செய்யலாம். புதிய வேலை மற்றும் புதிய வியாபாரம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியை இன்றைய நாளில் நீங்கள் ஆரம்பிக்க உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பது மன அமைதியை தரும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றி உண்டு. இன்று 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேலை விஷயத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார். நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்று நிறைவேறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அலுவலக வேலைகளில் சற்று பொறுப்புகளை அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், குரு, புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட வெற்றிகள் உண்டு. கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று நற்செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக அமையும். அஷ்டம சனியினால் குடும்பத்திலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தை பேருக்கான நல்ல செய்திகளை கேட்கலாம். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் நல்ல ஒரு மன மாற்றத்தை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மாலை நேரம் மிகவும் உகந்தது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகள் மற்றும் பண விவகாரங்கள் இது பற்றின பேச்சுவார்த்தைகளை இன்று நீங்கள் செய்யலாம். சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு இன்று எந்த விதமான பயமோ அல்லது பாரங்களோ இல்லை. விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமைகிறது. குடும்பத்தில் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இன்று குழந்தை பாக்கியம் வருவதற்கும் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் பெருகுவதற்கும் ஏற்ற நாள். நவகிரக வழிபாடை மேற்கொள்ளலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்ற எடுத்த வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன், பாக்கியத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன்.
புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான பலன்கள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சில மன குறைகள் இன்று தீரும். பிள்ளைகளால் வந்த மனக்குறைகள் இன்று தீர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகளும் இன்றைய நாளில் தீருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமையும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இன்று நல்ல ஒரு மன அமைதியை தரலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மன போராட்டங்களும் இன்று தீரும். மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புத பகவானால் நன்மைகள் உண்டு. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் மாறும். மீனராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் வாழ்க்கையில் வெற்றியும், இன்று புதிய கடன் முயற்சிகளுக்கு, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் உயரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சமீப காலங்களில் சில அலுவலகங்களில் பயோடேட்டாவுடன் ஜனன ஜாதகம் கேட்பதை ஒரு ஆஸ்ட்ரோ கவுன்சிலராக நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நல்லது தான். ஏன்னா அவங்க முதல்ல நிரந்தரமாக அந்த வேலையில் இருப்பாங்களா, இவங்களுக்கு அந்த வேலையை பொறுப்பாக கொடுக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அதை விட இன்னும் சேலரி நல்லா கிடைக்குதுன்னா அப்படின்ட்டுன்னு இந்த கம்பெனியை விட்டுட்டு டபக்குன்னு மாறிடுறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது, ஐ திங்க் அவங்க அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கணும். ஸோ இந்த கம்பெனிக்கு இவங்க விசுவாசமாக இருப்பாங்களா, அவங்க வேலையில் விசுவாசமாக இருப்பாங்களா, இவங்க நம்பி பொறுப்புகளை கொடுக்கலாமா அப்படிங்கிறத நிச்சயமாக ஒரு ஜாதகம் சொல்லும். அதனால் எல்லா கம்பெனிஸ்லேயும் அதை தெரிஞ்சுட்டு ஒருத்தங்க வேலைக்கு எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.